இப்ப பேச போறது ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி கூட. அவர் செலிபிரிட்டினா அவங்க யாருக்குமே தெரியாது. அவர் எனக்கு மட்டும் ஒரு பர்சனல் செலிபிரிட்டி. அவரு காலேஜ் டேஸ்ல இருந்து நாங்க 2 பேரும் பஸ்ல ஒன்னாதான் டிராவல் பண்ணுவோம், ஜாலியா பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு வருவோம். நாங்க 2 பேரும் வண்டி வாங்குறத பத்திலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த வண்டி வாங்க, இந்த வண்டி வாங்கலாம், இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணலாம் நாங்க நிறைய பேசிட்டே வருவோம். என் காலேஜ் ஜூனியர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எட்வின் பேரு. ஓகே, வணக்கம்லாம் வச்சு மாஸ்க் கட்டுறாப்ல மாசம் வந்து இறங்கி என்னை வந்து பார்த்து நாங்கள் இப்போ 2 பேரும் வீடியோ மேக் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி, பேச ஆரம்பிப்போம். சொல்லுங்க அட்மின், உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி கொடுங்க. அப்புறமேட்டு இந்த வண்டியை ஏன் வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க, இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க பாண்ட், உங்களுக்கும் உங்க வண்டியில உள்ள பாண்ட் எப்படின்னு சொல்லுங்க எட்வின் செலிபிரிட்டி அவர்களே. சரி, ஓகே சொல்கிறேன். நான் வந்து நெய்வேலி தான். ஓகேவா, நெய்வேலி தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் சைக்கிளில் தான் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு வெறி கொண்டு இருந்தோம். கீர் சைக்கிள் வாங்கணும், கீர் சைக்கிள் வாங்கணும், அப்படி இன்னும் ஒரு இதுல இருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே அடுத்து ஸ்கூட்டி அப்டேட் ஆச்சு. சரி, ஸ்கூட்டில எல்லாம் பசங்களாம் அடிச்சுக்கிட்டோம், இந்த ஸ்கூட்டி அந்த ஸ்கூட்டி அப்படின்னு. அப்புறம் நெய்வேலி பத்தி தெரியும், ரேஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் எல்லாரோடும், அதனால ரேஸ் தான் எப்பயுமே. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் அடுத்து பைக்கு, பெரிய பைக் அப்டேட் ஆச்சு. பைக் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் பண்ணோம். அப்பதான் வந்து அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து நான் ஒரு 13 பிளாக் வேற ஒரு ஸ்ட்ரீட்னா, இவங்க வந்து 11 பிளாக்கு. நாங்கெல்லாம் வந்து ஒரே காலேஜ் தான். இவங்க அப்ப எல்லாரும் இவங்க செட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர். இவங்க வந்து அப்போ வந்து வண்டி நான் ஸ்டார்டிங்ல வாங்கல, ஆனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்பாச்சி வந்து வச்சிருந்தாங்க. அந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு அது. ஆமா, ஃபர்ஸ்ட் என்னோட கேங்ல எனக்கு தெரிஞ்சவங்கள வண்டி பெரிய வண்டி வச்சிருந்தோம், இவங்க ஒருத்தவங்க தான். அதனால எப்படா இவங்க கூட ஜாலியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல பஸ்ல எல்லாம் ஒன்னா, அப்புறம் ஒரு அட்டி மாதிரி ஆகி போச்சு. எல்லாம் 2 பேரும் உட்காந்து ஜாலியா போறது வருது. இவங்களோட லவ் ஸ்டோரி எனக்கு சொல்லுவாங்க, நமக்கு லவ் ஸ்டோரி கிடையாது. சரி, கேட்கறதா கேட்போட்டு கேட்டுட்டு இருந்தோம். எப்ப 2000 என்ன காலேஜ் அது? காலேஜ் வந்து 2019 இருக்கும். 19 அந்த டைம்ல இருக்கும். 2019 அந்த டைமு. அப்போ வந்து எல்லாம் ஜாலியா இருக்கும்போது இவங்களோட அப்போ வந்து அப்பாச்சி பைக் வச்சிருந்தாங்க. அதை வந்து விற்கணும்னு சொல்லி வைக்கும்போது தான் நான் வீட்டில் போய் சண்டை போட்டேன். இந்த மாதிரி என்னோட அண்ணன் வந்து தெரிஞ்ச வந்து அப்பாச்சி பைக் விற்கிறாங்க, நான் வாங்கணும், கம்மி பட்ஜெட்டுக்கு விற்கிறாங்க, நான் வாங்கி ஆகணும்னா எங்க அப்பா விடல. எப்பயும் போல பயம்தான், சும்மாவே ஊந்து வருவேன், எதுக்கு பெரிய வண்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பைக் வச்சிருந்தோடனே அந்த செட்டு கூட போயிடுச்சு. அந்த சைடு அப்படியே போயிட்டாங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம இந்த சைடு வந்தாச்சு. நான் காலேஜ் முடிச்சிட்டேன். அந்த டைம் காலேஜ் முடிச்சிட்டாங்க. காலேஜ் முடிச்சோடனே அடுத்து எங்க செட்டு தேர்ட் இயர் என்ட்ரு ஆனோம். அதுக்கப்புறம் நாங்க சீனியர். அப்புறம் தேர்ட் இயர் வந்து மெக்கானிக் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு படிப்பை தாண்டி ஒரு சீக்வன்ஸ்ல போச்சு, ஃபைட்டு கீட்டுன்ட்டு. அது ஒரு மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் ஜாலியாக. ஆனால் கடைசி 3 கொரோனா டைம். அப்போதான் கொரோனா டைமோட கடைசி 3 டைம் ஆண்டு புண்ணியத்தில் ஏதோ செல்லுன்னு பாஸ் ஆயாச்சு. அப்புறம் இவங்களை கேட்டப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சென்னை போயிட்டாங்க. அப்ப சென்னை போயிட்டோன்னே நான் வந்து நினைச்சேன், தேர்ட் இயர் படிக்கும் போது எப்படி படிச்சு முடிச்சாங்க, என்னடா பண்றது, நம்ம எல்லாம் படிக்க ஒரு ஆச்சரியமா இருக்கு. சில பேருக்கு படிச்சு முடிச்சுட்டாங்க. சரி, என்ன நம்ம தான் இப்ப வேற வழி இல்லை, படிச்சாகணும் போது தான் கொரோனா வந்துச்சு, எப்படி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோன்னே, ஓகே இதுக்கு மேல படிச்சா நம்ம இது படிச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சென்னை போயாச்சு, ஒர்க்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல வந்து கேம்பஸ் வந்து ஓசூர் போயாச்சு. ஓசூர் போனதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, ஹிந்திக்காரங்க சமையல் செட் ஆகணும், சென்னை போயாச்சு. அப்போதான் அண்ணன் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி அதை ஒன்று போட்டிருந்தாங்க சென்னையில் இந்த மாதிரி, ஓஹோ தலைவர் இங்கே இருக்காரு. அப்புறம் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஈஸ்டர் சைடில் இருந்தாங்க. நான் வந்து ஒர்க் போயிட்டேன், கார் கம்பெனி, ஹூண்டாய் கம்பெனியில் ஒர்க் போயிட்டேன். சவுத் கொரியன் கம்பெனி. அது எப்படியோ ஏதோ அப்படி இப்படின்னு ஒரு புண்ணியத்தில் கிடச்சிச்சு. அப்படி இப்படி இன்டர்வியூ பண்ணி போயிட்டோடனே அப்போ எனக்கு கரெக்டாக ஏஜ் வந்து காலேஜ் முடிக்கிறப்ப 18 ஆகல, 1 மந்த்து. அப்போ வந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ. அவங்க என்ன சொன்னாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்ட்டாங்க, தம்பி 18 ஆனாதான் வந்து ஒர்க்கு கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. நான் அப்புறம் கையில் வந்து அப்புறம் 18 ஆகிடும், 1 மந்த்ல ஆகிடும்னு சொல்லி அப்புறம் தான் ஏதோ ஒரு இதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு, ஆனால் ஹூண்டாய் சென்னை போனது வந்து என்னோட இது வாக்கன் இன்டர்வியூவில் போனேன். அது வந்து கேம்பஸ் கிடையாது, வாக்கன் இன்டர்வியூ போனேனே. அதுக்கப்புறம் தான் அங்கே தான் லைஃப் ட்விஸ்ட்டு. எல்லா ஃபினான்சியலு எல்லாமே கொஞ்சம் அப்டேட் ஆச்சு. அப்புறம் ஒர்க் போனோடனே சென்னை மாத்திருச்சு. அதாவது ஆனால் நெய்வேலியில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே அங்கே சென்னை இருக்காது. ஆனால் வந்து உங்களோட
ஃபினான்ஷியலா பாத்தீங்கன்னா அங்க அப்டேட் ஆயிடலாம், அவ்வளவுதான். மென்டலி அதெல்லாம் அடி வாங்கிறோம், எல்லா விஷயத்துலயும் அடி வாங்கிறோம், எல்லா விஷயத்துலயும் அடி வாங்கிறோம். அதுக்கப்புறம் சென்னை போன அப்புறம் அண்ணனை பார்க்கல. அவங்க ஒரு சைடு பிஸி ஆயிட்டாங்க, நான் ஒரு சைடு ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன். அப்போ வந்து அப்பதான் வந்து பைக் வாங்கணும். சென்னை வந்துட்டு ஸ்கூட்டி வேலைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டார்டிங்கு ஏதோ ஒரு 1 லட்சம் சேலரி வந்துட்டு ஸ்டார்டிங் வாங்கிட்டேன். சூப்பர். வீட்டுல வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, பயந்தாங்க, எதுக்கு அதுக்குள்ள பைக்கு. ஆனா நான் வேலைக்கு போறேன், வீட்டுல கேட்கல. வீட்டுல நான் சமைச்சு நான் வாங்குறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா வீட்டுல ஒத்துக்கல. அதுக்குள்ள எதுக்கு பைக்கு, அதுவும் நெய்வேலியில ஓட்டிட்டு கண்டிப்பா சென்னையில ஓட்டவே முடியாது. நெய்வேலி ரோடு வேற, சென்னை ரோடு வேற. அதனால வீட்டுல செமையா பயந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். போயிட்டு கொட்டேஷன்லாம் ஒரு பைக் போட்டு வந்தேன். அது அப்பாவுக்கு பிடிக்கல. என்ன பைக் அது? அது வந்து Yamaha MT. அது பின்னாடி சீட்டு பார்த்துட்டு ஒத்துக்கல. பின்னாடி சீட்டு அம்மா எங்கடா வச்சு உட்காந்து. அப்புறம் சரி ஓகே, அது ஒரு பிரச்சனையா போனாங்க. அப்புறம் அடுத்து வந்து வேற என்ன பைக் அப்படின்னு சரி NS. எங்க அப்பாவுக்கு வந்து மைலேஜ் வேணும். சும்மா அவர் என்ன காலத்துனா ஸ்ப்ளெண்டர் காலத்து. அவர் என்னன்னா 60 சொன்னாலுமே என்னன்னா 60 தானா அப்படின்னு வர. அதனால அது நமக்கு செட் ஆகாது. அப்படி இப்படின்னு சொல்லி NS போயிட்டு காட்டினேன் அப்பா கிட்ட. நான் சர்ச்சுக்கு போவோம், நான் கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கு போவோம். போகும்போது எங்க அம்மாட்ட காட்டின, அம்மா இந்த பைக் வாங்க போறேன், இதுக்கு வந்து நீ எதுவுமே நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்பயுமே அவங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ப்ளெண்டர் மாதிரி அவர் டைப் போயிட்டாரு. ஸ்ப்ளெண்டர் அந்த டைப்ல போய் வாங்கிட்டு, நம்ம சென்னையில இருக்கோம், நம்ம சரி ஊர்ல இருந்தா கூட அந்த வண்டியை ஓட்டலாம். கரெக்ட். சென்னையில இருந்துட்டுலாம் அது ஒர்க் போறோம், நமக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன சாருக்கு கமிட்மெண்ட் இருக்கும்? ஒர்க்குன்னு போனாலே கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன கமிட்மெண்ட்டுக்கு சார் இருக்கும்? பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்க, சூப்பருங்க. அதனால நிறைய இருக்குனால அப்புறம் வீட்டுல அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனா எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, ராயல் என்ஃபீல்ட் வாங்குன்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அவன் ஓட்டுறது, நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு அது இருக்கிற வெயிட்டுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் லுக்காவும் இருக்கும், காலேஜ் பசங்க ஓட்டுற மாதிரியும் இருக்கணும். அப்புறம் NS கட்டி அப்படி இப்படின்னு ஒத்துக்க வச்சிட்டேன். ஓகே. அப்புறம் நான் தான் போட்டு வாங்கினேன், நான் ஒர்க் போயிட்டு நான் போட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் ஆமா பைக் வர வரைக்கும் லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர். டிவில இந்த பொல்லாதன் மாதிரி தான், பொல்லாதன் மரத்து மாதிரி தான் பல்சர். அதுக்கப்புறம் தான் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, அடுத்து புது கேங் கிடைச்சாங்க, பைக்கர் கேங். சூப்பர். புது இதுக்காகவே ஒரு கேங் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பைக் வச்சிருக்கானப்பா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சென்னையில அது ஒரு கேங் இருக்கு. அதாவது நெய்வேலியில தான் நம்ம பிறந்த ஒரு ஊரு. ஆனா சென்னை போனதுக்கு அப்புறம் ஒரு தனியா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது யாரும் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக்ல இருந்ததுக்கு அப்புறம் 4 இடத்துக்கு போறோம். புதுசா வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நிறைய டிராவல் பண்ணலாம், பைக் இருந்தா டிராவல் பண்ணலாம். பைக்ன்றப்ப ஹை பட்ஜெட் பைக்கா தான் டிராவல் பண்ணலாம், இல்ல பைக்ன்றதாலே ஜாலியா டிராவல் பண்ணலாம். ஓகே, எந்த பைக் இருந்தாலும் நம்ம டிராவல் பண்ணலாம் ஜாலியா. இந்த பைக் தான், பைக் பிரச்சனை இல்ல, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க இருந்தா போதும், ஒரு வைப் அவ்வளவுதான். நம்ம டிவிஎஸ்ல கூட போலாம், பிரச்சனையே இல்ல. அது ஒரு அந்த வைப் மட்டும் செட் ஆயிட்டா போதும். சும்மா வந்து சரக்கு அடிக்கிறவன் இது அடிக்கிறவன் வச்சுக்க கூடாது. நல்லா ஜாலியா ட்ரிப் இப்போதைக்கு ஜாலியா இருக்குன்னா ரூம் பசங்க அதே மாதிரிதான், எல்லாரும் செம்ம டைப். இந்த சரக்கு தம்மு கிம்மு எதுவுமே கிடையாது, சூப்பர் ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் இது நான் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தவங்க டிராவல் போறாங்கன்னு பார்த்தது வந்து அண்ணன் தான். பைக் ஃபர்ஸ்ட் 220 வாங்கிட்டாங்க, அப்பாச்சி எடுத்துட்டு 220 வாங்கிட்டாங்களா. அதுக்கப்புறம் ரைட் போனாங்க, என்னடா ரைட் எல்லாம் போறாங்க, நம்ம போயா அவனு வண்டி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி போனேன். அடிக்கடி எங்கெங்க வேளாங்கண்ணி போனேன், ஆந்திர பிரதேஷ், ஏற்காடு, எங்கெங்க ஃபுல்லா லாங்கு தான். ஆனா எல்லாம் பயந்தாங்க தான், நெய்வேலியில ஓட்டிட்டு எப்படி அவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்ட்டு எங்க வீட்டுல கண்டிப்பா பயந்தாங்க. பைக் வாங்கியாச்சு. எல்லாரும் வந்து இப்ப வந்து பைக் வாங்க முடியாம இருக்குங்க யாரும் கிடையாது. அசால்ட்டா தெருவுக்கு 10 பேர்னா 10 பேர் வாங்கிடுவாங்க. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுலதான் விஷயம் இருக்கு. அதுலதான் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வித்துருவாங்க, அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியாது. நான் அதான் நினைச்சேன், இப்ப நம்ம வாங்கிட்டோம், நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமான்னு நினைச்சேன். இப்ப நான் வாங்கினது வந்து ஒரு லோ பட்ஜெட் தான். ஆனா அதுக்கு கூட என்னால மெயின்டைன் பண்ண முடியல, நான் அதுக்கு வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கணும். அதனால நான் வந்து கண்டிப்பா வந்து நான் என்ன பாத்துக்கிறேன், என்னோட செலவு அதிகமா பைக் தான். வீட்டுல தான் திட்டுவாங்க. அதனால எனக்கு வந்து அதனால வீட்லயும் கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க. இவன் வந்து ஊதாரியா சும்மா வந்து எங்கேயும் பசங்களுக்காக செலவு பண்ணா பைக் பண்றான், அதனால அது ஒரு நிம்மதியா இருக்கும். வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்கும் தான், பயங்கரமா நடக்கும் வீட்டுல. ஏன்னா பசங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு 20 ஏஜ் மேல ஆயிடுச்சுன்னா அடுத்து வரும் கண்டிப்பா. அது வரனால 4 பேர் வருவாங்க, என்னப்பா ஃபியூச்சர் அப்படின்ட்டு. அதுக்காக ஏன் போய் ஆகும். அப்பெல்லாம் வீட்டுல பிரச்சனை நடக்கும்போது
ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வீட்டுல இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே. அதனால எனக்கு வந்து பக்கத்துல ஈஸியா இருக்கு. ஓகே, சூப்பர். ஈஸியானால பைக் எடுத்துட்டு போறதுதான். ஓகே. பைக்ல ஹெட்செட் போட்டுட்டு பைக்கை பிடிச்சோம்னா அது ஒரு நம்ம இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் மறந்துடும். ஓகே. என்ன அது வந்து பைக்கர்ஸுக்கு தெரியும் எல்லாருக்கும், பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் வந்து இது சும்மா ஒரு வீடியோல சொல்லுவாங்க, பைக் வச்சிருந்தா வந்து ஆள் செட் ஆயிடும், சென்னைக்கு செட் ஆயிடும் சொல்லுவாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. சொன்னாங்க. ஆமா, சொன்னாங்க. ஆனா அதனாலலாம் எடுக்கல. கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு பைக் வாங்குறோம், நம்ம காசுல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரிதான் எந்த ஒரு பேடா ஃபீல் பண்ணும் போதும் பைக் தான். பைக் தான். ஓகே. ஜாலியா போனா பசங்களும் வருவாங்க ஜாலியா. அதனால அவங்க எல்லாருமே அவங்க பைக் எடுத்துட்டு வருவாங்க. இதுல என்னன்னா வந்து சில பேருக்கு வந்து பைக் வாங்க காசு இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளும் அந்த மாதிரி இருந்திருக்கோம். அதனால அவங்க மேக்ஸி இப்ப நான் என் ஃப்ரெண்டு கூட போனா அவன் தான் ஓட்டுவான் பைக்கை. எப்பவுமே கொடுத்துருவான் பைக்கை, சரி ஓட்டுறா அப்படின்ட்டு. அதே மாதிரி வீட்டுக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது பெரிய பஞ்சாயத்துனா ஹெல்மெட் பஞ்சாயத்து ஆகும். ஹெல்மெட் பஞ்சாயத்து தான் எடுத்துட்டு போயிடுவாங்க, தரமாட்டாங்க. நானும் சென்னை போனதுல இருந்தே கிட்டத்தட்ட 15,000-20,000 ஃபைன் மட்டுமே கட்டிருக்கேன் பின்னாடி உட்காந்து. ஓகே, ஹெல்மெட் போடாததுக்கு. நம்ம வந்து நெய்வேலில வந்து ஹெல்மெட்டே போட தேவையில்ல, போலீஸ் வர மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே. இங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆமா, இங்க ஆக்சிடென்ட் சேஃப். போலீஸ் கையும் வைக்க முடியாது நம்மளால. ஓகே. நம்மள யாரு? அதனால அங்க போயிட்டு ஹெல்மெட் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒண்ணுமே இந்த குதிரைக்கு இந்த கரியாவை சொல்லுவாங்களே, அது போட்ட மாதிரி தான். இந்த சைடும் பார்க்க முடியல, இந்த சைடும் பார்க்க முடியல. சென்னையில கால வச்சுல இருந்து வந்து 1 மாசம் பயந்துட்டே தான் பைக் ஓட்டினேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம தான் இந்த ஸ்ட்ரீட்ன்ற மாதிரி தான் பறக்கிற, நம்ம தான் ரேசர். அவ்வளவுதான். நம்ம எடுத்தா 120ல போகுது வண்டி. அதனால ஜாலியா இருக்கும். அதனால இந்த பைக்குன்னு வந்துட்டா அந்த லவ்வுக்கு ஒரு டாட் போகாது. கண்டிப்பா பொண்ணுக்கு பின்னாடி போக மாட்டோம். ஓகே. ஊதாரித்தனமா சுத்தணும்னு இருக்க மாட்டோம். நம்ம பைக்கு நம்மளோட பீஸ்ஃபுல்ல தேடி நம்ம போவோம் ஜாலியா. சர்ச்சிங் பீஸ். அவ்வளவுதான். வித் அவர் பைக்ஸ் டிராவலர்ஸ். அவ்வளவுதான். மத்தவங்க என்ன சொல்றாங்க, உருப்புற வழியை பாரு, உருப்புற. அப்படி சொல்லி சில பேருக்கு மென்டல் தான் ஆவாங்க. உருப்புறதுக்காக வழியை தேடி 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 என்ன பண்றது, அதுதான் பண்ணி அவனுமே அவன் தான் சொல்லுவான், இதான் சொல்லி கண்டிப்பா பைட்டார ஆவாங்க. நம்ம அதுக்காக ஏதோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணு சொல்லதான் புரியும். கலெக்டர் ஆனாலும் என்னப்பா அதை படிச்சுக்க அதா இருக்கும் அப்படின்னு சொல்லதான் புரியும். நம்ம பைக்கர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு போவோம், நம்ம ரைடு போவோம், நம்ம ஃபேமிலியா ஜாலியா பாத்துப்போம். நம்ம ஓகே, 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 100 ரூபாய் நீ சாப்பிட்டு போனாது. கண்டிப்பா பெட்ரோல் போட்டாதான் சாப்பாடோட அதிகமா அது வண்டி வச்சுங்க எல்லாருக்கும் தெரியும். கிடைச்சாதான் பெட்ரோல் போட்டா சாப்பாடு கூட நம்ம சில டைம் கம்மியா சாப்பிட்டு பெட்ரோல் போட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியா போவோம். நம்ம அதே மாதிரி இந்த இது சொன்னீங்களே, வண்டிய வந்து பெட்ரோல் இல்லாம நின்று அது என்னன்னா வந்து எப்பவுமே அதை நினைப்பேன். இதுக்கு ஒரு டைம் தான் நின்று நம்ம மேல தப்பு, வண்டி நம்ம மேல தப்பு. அதனால நானும் எப்பவுமே வந்து வண்டி வந்து நிக்கும் போதும் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் நிக்கும். ஓகே, அது வந்து நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அது பைக் வச்சிருக்காங்க, அது பைக்கை ரொம்ப லவ் பண்றவங்க இது நிறைய டைம் ஃபேஸ் பண்ணி. பைக் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவாங்க. டைம்ல எப்படியாவது இழுத்துட்டு போய் விட்டுறான்னு சொன்னா விட்டுடும். அவ்வளவுதான். அது இது வந்து பையன் மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி அந்த மாதிரி பயங்கரம். எனக்கு என் பைக் வந்து என் தம்பி மாதிரின்னு சொல்லலாம், இல்ல அண்ணன் மாதிரி சொல்லலாம். இல்ல சில பேர் ஒய்ஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் எனக்கு என் வந்து தம்பி அண்ணன் மாதிரி தான் என் பைக்கு. உனக்கும் அதே மாதிரி சூப்பர் தங்கச்சி மாதிரி. அதனால விட்டுறான்னு போய் விட்டுருவாங்க. இதுல ஒரு பேர் போட்டிருப்பேன். யார் அந்த பேருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேரு அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகே, அது வந்து சரி. உன் பைக் பேர் என்ன? உன் பைக்கோட பேர்? பைக்கோட பேர் NS. ஓகே, பைக்குக்கு நீ ஒரு பேர் வச்சுப்பில, அது என்னது? அதான் சொல்றேன், சொல்லக்கூடாதா? இல்ல, என் பைக்குக்கு வந்து நான் வந்து பிளாக் ஹார்ட்னு பேர் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எங்க மச்சான் பிளாக் ஹார்ட் எங்க எடுத்துட்டு வரலையா, பிளாக் ஹார்ட் எங்க தான் கேட்பாங்க. அந்த மாதிரி உனக்கு அது பேர்னா அது என்ன பேரு? இது வந்து சொல்றேன், பைக்கு தான் வச்சேன். பைக்குக்கு வச்சா? ஓகே. NSக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும்னு நினைச்சேன். ஓகே. அது 4 லெட்டர் மேக்ஸிமம் அதுல வைக்கணும்னு நினைச்சேன். யோசிச்சேன், இதுல வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். NS ஸ்ரீன்னு வச்சேன். NS. அது நல்லா இருக்குல்ல? ஓகே, யார்கிட்ட மேனேஜ் ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஓகே, நல்லா இருக்கும். அதனால அது ஒரு பேர் வச்சேன். பைக்கோட பேர் ஸ்ரீ. பயங்கரம், சூப்பர். அது ஸ்டிக்கரிங் எல்லாம் போட்டு பயங்கரமா வச்சிருக்க, சில்வர் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அதே மெயின்டெனன்ஸ் அப்படியே பார்த்தாலே தெரியும், லுக்லயும் தெரியுது, அந்த சவுண்ட்லயும் ஃபீல் பண்ண முடியுது நீ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்க அப்படின்னு வச்சிருப்பேன். அதே மாதிரி ஆனா டிராவல் போறது அடின்னு அடிக்கிறது ஒரு சைடா இருந்தாலும் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஓகே, அதுதான் வந்து நமக்கு இருக்கிற அந்த பைக் இருக்கிற லவ். அதனாலதான் அது நம்மள பாத்துக்குது. ஓகே. ஏன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ல இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. ஓகே.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு லாரி தான் பேக் சைடு இடிச்சிட்டாங்க. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ப வந்து கால் உடைஞ்சு இங்க 4 தையலு, ஓகே. இங்க உடைஞ்சு இங்க முடிஞ்சிச்சு. வண்டி உளுந்தோடனே ஓடி வண்டி தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். யாருக்கு சூப்பர். ஓடி போயினா என்னன்னா அப்ப வந்து சைடு கம்பி இருந்துச்சு, பம்பர். ஓகே. அதனால டோட்டல் வண்டியுமே வந்து காப்பாத்திருச்சு. பயங்கரம். அப்புறம் நல்ல வேலைடா சாமிட்டு இதுக்கப்புறம். ஆனா அடுத்த ஒரு 3 மாசம் படுக்கதான் வண்டி எடுக்கவே இல்லை. ஓகே. வெளியில போயிட்டு பார்க்கிங் பார்த்தா ஒரு மாதிரியாவ எப்படா வண்டி திருவோம் அப்படின்னு அப்படியே சும்மா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு வந்து சில பைக்ஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா வச்சிருப்பாங்க பசங்க. என்னோட சின்ன பசங்க எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கல என்னோட பைக் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க ஃபேன் பேஸ் என்எஸ்க்கு ஒரு ஃபேன் பேஸ், உன் பைக்குன்னு ஒரு அங்க ஒரு ஃபேன் பேஸ் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உங்க பைக் என்னன்னா உங்க பைக் ஆக்சிடென்ட் ஆகும் வாங்கிட்டாங்க. என்னன்னா நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல உங்க பைக் சூப்பர் பைக் ஆக்சிடென்ட் பண்ணீங்க நானா பண்ண அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாசம் படுத்துப்படுக்குதான். இந்த சைடு ஒரு கட்டு, இந்த சைடு ஒரு கட்டு. அப்புறம் அப்பாதான் தொடச்சு வைப்பாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படா முறுக்கணும் அப்படின்னு. அடுத்த 3 மாசம் கழிச்சு பாண்டிச்சேரி ட்ரிப். எங்கேயும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி தான் ட்ரிப். ஆனா பையன் நல்ல பையன், எதுவும் பண்ண மாட்டான். ஓகே. ஈஸியா ரைடு. ஓகே சூப்பர். ஈஸியா ரைடு. கம்பெனில பயந்தாங்க ஆபீஸ்ல எல்லாம். என்னடா இப்பதான் 3 மாசம் கழிச்சு வந்திருக்கு, உன வேலையில விட்டதே பெருசு. நீ போயிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு எங்க கம்பெனில எப்படின்னா இப்ப வந்து ஓவரா வந்து பைக் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ரொம்ப விபத்து ஆயிட போகுது. நம்ம எப்பவுமே ரூல் பிரேக்கர் தான். ரூல் பிரேக்கர் என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கிற ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னா என்னடா ரூல்ஸ் நம்ம எப்படி முடிஞ்சோடனே. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்டே ஆகல. ஓகே. ஆக்சிடென்ட் ஆகுறதுல நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. எப்படிலாம் எஸ்கேப் ஆகும். ஆமா நம்ம கிட்ட வரீங்களா அவனை தான் விழுவாங்க, நம்ம எப்படியே ஓடிடுறோம். அதனால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் பயப்படுறது இல்லை. அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துச்சு, எப்படி ஓட்ட என்ன பண்ணுன்னு தெரியும் அப்படின்னு. என் கூட வந்து வர ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இதான் சொல்லுவேன், பைக் ஓட்டலாம் ஆனா வந்து நமக்குன்னு ஒரு வீட்டுல இருப்பாங்க. ஆமா. ஈஸியா சல்லுன்னு. அதுவும் இல்லாம நீங்க தனியா ஓட்டும் போது கூட பிரச்சனை இல்லை. ஆமா. இப்ப பின்னாடி ஒரு பையனோ இல்ல பொண்ணோ ஃப்ரெண்டோ யார் வேணாலும் இருக்கும்போது கண்டிப்பா பொண்ணு தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டே போவேன். ஆனா ஒரு 10 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் பறக்கிறது இருப்பேன். சொல்றதையும் இவருதான், பறக்கிறதையும் இவருதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சொல்லுவேன், அவனதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். சொன்னேன் பொறுமையா ஓட்டுவேன். ஆனா எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் என்னாலதான் வந்திருக்கும். நீங்க வந்து இப்ப என்னோட ஏற்காடு போனப்ப ஒரு கார் மேல விட்டு அதை பஞ்சாயத்து அப்புறம் ஃபைன் கட்டி எப்படியே வந்தாச்சு. அது மாதிரி ஒரு இதுக்கு அது வந்து எப்படி சொல்ற ப்ராப்ளம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஊருக்கு போனா ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதான். ஓகே. சேஃபா போயிட்டு வரதும் நம்ம இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயத்துல இருந்து. ஓகே. நீங்க டிராவலிங் பைக்கிங் இப்படி போயிட்டாலே நீங்க போனா பொண்ணுங்க பின்னாடி சுத்தீங்கன்னா முடிஞ்சு. இது வந்து அவர் பர்சனலா சொல்றாரு, இதை நீங்க பர்சனலாவே எடுத்துக்கீங்க. கூட இருக்கிற சர்க்கிள் புரியுது. கூட இருக்கிற சர்க்கிள் அந்த மாதிரி பொண்ணு போச்சு வாழ்க்கையில அவன் ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் சொன்னேன் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், எண்டிங் அந்த மாதிரி இருக்காது. ஆமா. டிவியை பார்த்து ரொம்ப கெட்டு போவாதீங்கடா. ஜாலியா ஒரு பைக் வாங்க, ஜாலியா சுத்துங்க, பசங்களுக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியா இருங்க. பொண்ணுக்கு செலவு பண்ணலாம் வேணாம்னு சொல்லு, ஆனா லிமிட்ல இருக்கணும், அவ்வளவுதான். லிமிட்ல இருக்கிறதுக்கு சந்தோஷம். இப்ப ஏன் இதுல நான் லிமிட்ல இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன், அவ்வளவுதான். மாட்டாம ஃபீல் ஆகாம. ஏன் இதெல்லாம் உட்காந்து ரூம்ல உட்காந்து அழுவானும் சொல்லுவேன். எதுக்குறாருனாலும் ஒரு 2 மணிக்கு கூட்டு போய் அட்வைஸ் பண்ணுவேன். 2 மணிக்கு டீ கடையில அட்வைஸ் செகண்ட் ஷிஃப்ட் உட்காந்து பேசிட்டு கத்து கிடப்பேன். ஏன் இப்படி பண்றதுன்னு வந்து அவனை கூட்டு போவேன். இதெல்லாம் இது தலைவலி, வாடா பைக் எடுத்து போயிட்டு போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு உட்காந்து அதெல்லாம் பேசுவான். சரி, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பைக் எடுத்துட்டு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்தா அந்த ரைடு பீஸ்ஃபுல்லா, அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நம்ம மறந்துட்டு ஜாலியா இருப்போம்ல. அதான் இப்ப இருக்கிறதுலாம் எங்க எதுவுமே மேக்ஸிமம் சொன்னா பசங்க தான். கண்டென்ட் வேற எங்க டிராவல் ஆகுது. பொண்ணுங்க ட்ரஸ்டோட பசங்களுக்கும் பைக் இருக்க ட்ரஸ்ட் அதிகம். ஆமா. பசங்களுக்கு இன்னும் சொல்றது இதுதான். எப்படி சொல்றது, செலவு பண்றது நீ எதுல செலவு பண்ணாலும் அதிகமா செலவு பண்ணா உருப்பிடாம இல்ல. எதுல பண்றதா இருந்தாலும் லிமிட்டா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே. சரி, இப்ப என்னன்னா இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சப்போஸ் ஒரு ஃப்ரெண்டு ஏதாச்சும் உனக்கு பைக் கேட்பாங்க, எமர்ஜென்சி இல்ல வண்டிக்கு ஏதாச்சும் வெளில போகணும், ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்டே கூப்பிட்டு போன ஏதாச்சும் சொல்லி காரணம் காட்டி பைக் கேட்பானுங்க. அப்ப நீ அதை எப்படிதான் சொல்லி அவாய்ட் பண்ணுவ, இல்ல என்னெல்லாம் பண்ணுவ? அதுக்கு மேக்ஸிமம் வந்து எங்க போறீங்கன்னு கேட்பேன். தர மாட்டேன். ஓகே. ஷார்ட்ல ஓகேடா, லாங் வேணாம். லாங் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஓகே. பைக் ஏதாச்சுன்னா நான் கொடுத்துருவேன். எடுத்துட்டு போறியா, அதே மாதிரி எடுத்துட்டு வந்தா ஓகே தான். அது லாங் போகாத, பொண்ணுங்க கூட்டும் போது பொறுமையா கூட்டு
கூட்டு போதான் சொல்லுவேன் சென்னையில. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. Okay. நான் எப்பவுமே அப்பெல்லாம் ஒரு 40 to 50 தான் மெயின்டைன் பண்ணுவேன். Okay. ஏன்னா இப்போ வந்து நம்ம போறோம்னா வீட்டுல கண்டிப்பா சொல்லியிருப்போம். ஆனா அவங்க போறாங்கன்னா நம்ம கூட வராங்கன்னா எப்படி வீட்டு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம தான் பார்த்து கூட்டு. இல்லடா எனக்கு மெமரிஸ்லாம் வரல எனக்கு. நான் சொல்றேன் சரி ஓகே அப்படின்ட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, நானும் சடன் ஸ்பீட் வரைக்கும் நான் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருந்தேன். நானு எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்லோவா போறது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஸ்லோவா போயிட்டு சுத்தி சில டைம் நடக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அங்க ஏதாச்சும் குழந்தை விளையாடிட்டு இருக்கும், இல்ல யாராச்சும் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சு சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுல இருந்து எனக்கு நான் மேக்சிமம் வந்து வண்டியில ஸ்லோவா போறதே நான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஸ்லோவா போக ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏன் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன்னா இன்னும் நான் மென்டலா ஏதோ அடி வாங்கல. மென்டலா அடி வாங்காதான் இவரு ஸ்பீடா போவாரு. ரொம்ப வந்து மென்டலி அடி வாங்கிட்டாதான் ஸ்லோவா நம்மளோட ஓகே நம்ம காமா இருக்குன்னு சொல்லிட்டு போற மாதிரி. ஓகே வரைக்கும் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன்னா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் எதுலயும் மாட்டினது கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலயும் மாட்டல. ஜாலியா இருக்கு. அவ்வளவுதான். இருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் ஓகே சந்தோஷமா இருக்கலாம். நமக்குன்னு ஒருத்தவங்கன்னு கமிட்மெண்ட் வந்துட்டாலே தலைவலிதான். இவ்வளோ இத்தனை ட்ரிப்பு போறேன்னா வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது பசங்களோட. அதுதான் நான் சொல்லுவேன். என் கூட இருக்குங்களா அதான், என் கூட இருக்கிறவங்க யாருமே கமிட் கிடையாது. கமிட் இருந்தா ஓடி போவில்ல, அவ்வளவு ஜாலியா பசங்களோட இருந்தா ஓகே அவ்வளவுதான். அங்க வந்துட்டு இந்த போனை பேசுறது அதெல்லாம் கமிட்டட் பைஸ் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. சாருக்கு கமிட்டட்ல ஆல் பெஸ்டிஸ் ஒன்லி. பெஸ்டிஸ்னா எப்படி சொல்றது, எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாம நம்ம கேர் பண்றாங்க பிடிச்சது அவ்வளவுதான். அது எத்தனை பேர் கிடைக்கும் அது வந்து. ஆனா சில பேர் வந்து அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தான். எல்லா பசங்களும் அப்படி சார் வந்து மிஸ்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு. எல்லாரும் பசங்களும் ஓகே இருக்காங்க. அது நெய்வேலி பசங்க எல்லாம் மேக்ஸிமம் நல்ல பசங்க. திடீர்னு ஒரு டேக் லைன் பொண்ணுங்க நெய்வேலி பொண்ணுங்க நல்ல பொண்ணு தான். இவங்க என்னன்னா நெய்வேலி இருந்தா சோசியலா பழகுவாங்க. எல்லா ஊர் பொண்ணுங்களும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கூட பழகுவாங்க. ஆனா மத்த வெளிலன்னு போயிட்டா தான் அந்த பசங்களோட இதுவே அவங்க எல்லாம் கொலாப் பண்ணி வச்சுட்டாங்க. சரி ஓகே. இப்ப புதுசா ஒருத்தவங்க பைக் வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுக்குற ஒரு அட்வைஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு டிப், என்ன மாதிரி பைக் வாங்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட், சில பேர் ஹை பட்ஜெட்லயே வாங்குவாங்க, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் தெரியாம வாங்குவாங்க, அவங்களுக்கு நீ ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கணும். ஓகே. நீங்க ஓரளவுக்கு நல்லா வீட்லயும் ஓகே, நீங்களும் ஓகே, ஃபினான்ஷியல ஓகே, எனக்கு என்னோட தேவை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு பைக்கை பார்க்கலாம். நீங்க வீட்லயே கஷ்டம், ஆனா வீட்டுல இருந்தா இப்ப நீங்க காசு வாங்குறீங்கன்னா அப்ப நீங்க வந்து பார்க்க கூடாது. கண்டிப்பா நீங்க ஒர்க் போயிட்டு தான் வந்து பண்ணணும். வீட்டுல ஓகே பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லை. ஆனா பைக் அந்த மாதிரி பசங்க தான் வந்து ஸ்பீடா ஓட்டி எங்கெங்க பண்றாங்க. ஓகே. அந்த மாதிரி பைக் வாங்கிட்டு லிமிட்டா இருக்கணும்னா கண்ட்ரோல்ல இருக்குன்னா ஏதோ ஒரு ஒர்க் போகணும். கண்டிப்பா ஒர்க்ன்றது பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒர்க் போனாதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்பயா ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஆனா லிமிட்ல இருக்கும் நம்மளோட எல்லாமே. அதனால எப்பயா போகணும். வெறும் பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க சுத்திக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு நாள் போலாதான் ஆகும். கண்டிப்பா ஆகும். அதனாலதான் இப்ப நான் ஒர்க் பண்ண எப்போதும் பைக் வாங்கினா இப்ப அதுக்கேற்ற மாதிரி சண்டேல தான் எனக்கு லீவ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா அலாட் பண்ணி தான் நாங்க எல்லாம் வெளில போறோம். அதே மாதிரி வேற என்ன, இது பைக் வாங்குறீங்கன்னா என்ன மாதிரி பைக்னா வந்து வீட்டு சுச்சுவேஷன் பாருங்க. வீட்டுல ஒரு 2 பைக் இருக்குன்னா இப்ப அது உங்க தேவைக்குன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கோங்க, பிடிச்ச மாதிரி. வீட்டுல வந்து இப்ப 2 பைக், இப்போ ஒரு பைக் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு பைக்கு வந்து வீட்டு தேவைக்குன்னு இருக்குதுன்னா இப்ப நீங்க வந்து இப்போ இன்னொரு பைக் வந்து ஃபேமிலி பைக் மாதிரி தான் வாங்கி ஆகணும். ஒரு வழியில இப்ப அம்மா கூட்டு போய் இப்ப இந்த வண்டி வாங்குறதுக்கு நான் 1008 வீட்டுல பஞ்சாயத்து பண்ணி தான் வாங்கினேன். அதுக்கே ஒரு ஸ்கூட்டி இருக்கு. பஞ்சாயத்து தான் வாங்கினேன். ஸ்கூட்டி பெப் பண்ணி வச்சிருக்கு, ஆஷ் கலர், சூப்பர். இன்னொரு வண்டி இருந்துச்சு, அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதேதான். அதுவும் இல்லாம நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வீட்டுல ஒத்துக்கிட்டாலும் 4 பேர் வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க பேசுறதுக்கு. அந்த 4 பேரை இது வரைக்கும் லைஃப் பாத்துக்க. வண்டி வாங்குறேன் எனக்கு தெரியாத பாத்துக்க. ஏன்னா வண்டி நான் தான் வாங்குறேன், பெட்ரோல் நான் தான் அடிக்கிறேன். வண்டி வாங்க தெரிஞ்ச எனக்கு அது எப்படி திரும்ப மெயின்டைன் பண்ணணும், எப்படி எல்லாம் பிளான் பண்ணணும் தெரியல. அது சில பேர் வருவாங்க. ஆனா அதையும் நீங்க பாத்துக்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிக்கவே கூடாது. ஓகே அவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே சரின்னு சொல்லிட்டு நீங்க போங்க. ஆனா நீங்க உங்களோட இது கரெக்டா இருந்தா ஓகே தான். பேசாம சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து தூக்கி எறிஞ்சு பேசிட்டு அது ஒரு பிரோஜனம் இல்லை. அவங்கள பேச சரி ஓகே என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகா வந்து நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்க வேண்டியது அவ்வளவுதான். அவன் பேசிட்டு இப்ப பேசினாங்க. இப்ப நான் பைக்லாம் போய் சூப்பரா போறான்னா அவனும் அவனே தான் சொல்றான். அதனால இது எப்படி நடக்கிறது, அதனால இப்ப ஜாலியா விட்டுறது அவ்வளவுதான். ஓகே. சேஃப்டி கியர்லாம் என்னெல்லாம் வச்சிருக்க? கியர் இருக்கு. ஆனா சேஃப்டி கியர் இல்ல, கியர் மட்டும் தான் இருக்கு.
கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கியர் இப்போதைக்கு தேவையில்லை எனக்கு. ஓகே, என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ற? ஹெல்மெட் வந்து வேகா. சூப்பர். நான் வந்து ஸ்டட்ஸ் யூஸ் பண்றேன். நானு ஸ்டட்ஸ் பட்ஜெட்ல தான் இருக்கும். எல்லாமே பட்ஜெட் தான். எல்லாரும் எக்ஸ்பென்சிவா போவாங்க. நம்ம வந்து சேஃப்டிக்குன்னு பார்த்தா கூட அது ஒரு பட்ஜெட்டா நார்மல் சேஃப்டிக்கு இருந்தா மட்டும் போதும். அது என்னதான் சேஃப்டி இருந்தாலும் நம்ம வந்து கான்சியஸா ஓட்டுறது பொறுத்து தான். ஆமா, அதனால சேஃப்டிக்கு எல்லாம் நெக்ஸ்ட் தான். நம்ம கரெக்டா இருந்தாலும் நம்ம கரெக்டா ஓட்டணும். கான்சென்ட்ரேஷனா ஃபோக்கஸ்டா. சென்னையில ஒரு வருஷம் ஓட்டி பழகிட்டீங்கன்னா எங்க வெல் ஸ்கில் எங்க வேணா ஓட்டி பழச்சிக்கலாம். ஓகே, நீ பெங்களூர் டிராவல் பண்ணிருக்கியா? பெங்களூர் போனதுல ஓசூர் வரைக்கும் வந்திருக்கேன். ஓகே, பெங்களூர்லயும் நீ ஒரு டைம் டிராவல் பண்ணி பாரு. அங்க நீ ஓட்ட கத்துக்கிட்டனாலும் இன்னும் நல்லா ஓட்ட பண்ணலாம். ஏன்னா பெங்களூர் டிராபிக் ரொம்ப மோசமா இருக்கும். நீ ஒரு சென்னை டிராபிக் மோசமா இருக்கும். சென்னை வந்து பக்கத்து இடம், ஆனா டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கும். அது சின்ன இடமா. ஆனா பெங்களூர் இப்படி லாங்கான பிளேஸா இருந்தாலும் டிராபிக் வந்து ஒருத்தன் நவர மாட்டான். சும்மா ஒரு இடத்துல நின்று இருப்பான். இவ்வளவு கேப் இருக்கும், அதுல மூவாயே ஆக மாட்டாங்க. பொறுமையா தான் போயிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, ஃபைன். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் எட்வினோட ஒரு இன்டர்வியூ பார்த்தோம். இதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்டான கிளிப்ஸை மட்டும் எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். அப்ப எல்லாத்தையும் தான் எடிட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ எட்வின், தேங்க்யூ ஸோ மச். ஆஃப்டர் லாங் டைம் கழிச்சு நான் மீட் பண்றேன். ஒரு ஹாப்பியா இருக்கு. டீ கூட குடிக்கல. நாங்க இப்பதான் போயிட்டு எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிறதுக்கு டீ குடிக்க போறோம். ஜாலியா எங்க பைக்ல போயிட்டு. ஓகே, டாடா, பாய்.